அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்களுக்காகவும் நான் கர்த்தரை மையப்படுத்துகிறேன். உங்களுடைய ஜெபம், ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த பூமியில் வெவ்வேறு இடங்களில் பிறந்தாலும் நாம் ஒரே குடும்பமாக தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி வருகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதை வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக உங்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்கள். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. நம்ம கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படணும், பலப்படணும்னா நமக்கு சில ஆவியின் வரங்கள் தேவை. உதாரணமாக, உங்களுக்குள்ளே சுகமளிக்கும் வரம் இருந்தால், நோயாளிகளுக்காக ஜெபித்த போது அவங்க சுகம் அடைந்தாங்கன்னா உங்களுடைய விசுவாசம் ஸ்திரப்படும். உங்களுக்குள்ளே தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யுமானால், நீங்கள் உங்களுக்குரியவர்கள் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு வெளிப்பாடுகளை கூறும்போது அவர்கள் விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க. அப்போ உங்களுடைய ஊழியம் ஸ்திரப்படும். இப்படியே நான் சொல்லிட்டு போவேன். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஸ்திரப்படும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படும், உங்களுடைய அபிஷேகம் பெருகும். அப்போ இந்த ஆவியின் வரங்கள் எவ்வளோ ஒரு முக்கியம் தெரியுமா? வசனம் அழகாக சொல்லுங்க, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக. ஏன்னா நிறைய பேர் மேலோட்ட விசுவாசிகளாக வாழ்ந்துட்டு நம்ம போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே, நான் ஸ்திரப்படுவதற்காக எனக்கு ஆவியின் வரங்களை தருவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தாரும், நோயாளிகளை குணமளிக்கிற அந்த சுகமளிக்க அபிஷேகத்தை தாரும். ஆண்டவரே, வேத மகத்துவங்களை பகுத்து போதிக்கிற கிருபை எனக்கு தாரும். அப்படி நீங்கள் ஜெபிக்க பாருங்கள், இந்த வாரம் உங்களை தேடி வரும். அதனால் என்ன, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நடத்துவீங்க, நீங்களும் ஸ்திரப்படுவீங்க, கர்த்தருக்குள்ளே பலப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் தொய்வு வராது. அவ்வப்போது சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம், தொய்ந்து போக மாட்டீங்க, பின்னடைய மாட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால் நீங்கள் பெறுவதற்கு ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் உங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் பாருங்க. சரியா? அதுக்காக நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறேன். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. உண்மை நேசிக்கிறாங்க. இந்த நாளிலே மோடு நடக்கணும்னு விரும்புகிறாங்கப்பா. அவங்க மோடு நடக்கிறதுக்கு ஆவியின் வரங்கள் தேவை. ஆண்டவரே, ஸ்திரப்படுவதற்காக ஆவியின் வரங்கள் சொல்லியிருக்குப்பா. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரிகள் இப்போது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, சகோதரன் ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆவிக்குரிய கிருபையின் பாத்திரங்களாக உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவின் கிரியைகள் உடைய பிள்ளைகள் உடைய ஜெபத்தின் வலிமையால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் தேவ சத்தம் உடைய பிள்ளைகள் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. தேவ பலத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம், கர்த்தர் நல்லவர். உங்களை இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சரியா? அதே நேரத்தில் மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். இந்த செய்தியை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க இல்லையா? நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் சித்தமானால் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராங்க. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.